ஸோ டைரக்ஷன் அப்படிங்கிற டாபிக் பார்ப்போம். சரிங்களா, ரயில்வே குரூப் டி கொஸ்டினில் டைரக்ஷனை பொறுத்தவரை மொத்தம் வந்து நாலு டைப் இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு எந்த திசையை நோக்கி போகிறார் அப்படின்னு சொல்லி, சரியா, எந்த திசையை நோக்கி போகிறார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். செகண்ட் வந்து எந்த திசை மற்றும் அதனுடைய டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்கலாம். சரிங்களா, செகண்ட் டைப். தேர்டு டைப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் எந்த திசையை நோக்கி, ஃபஸ்ட்டு எந்த திசையை நோக்கி போய்கொண்டு இருந்தார்னு சொல்லி கேட்கலாம். ப்ளஸ் அதோட டிஸ்டன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அது ஃபோர்த் டைப். ஓகே, வெறும் திசை மட்டும் கேட்கலாம், வித் டிஸ்டன்ஸோடையும் கேட்கலாம். ஃபிஃப்த் டைப் அப்படிங்கிறது சால்வ் டைப். ஓகேவா, ஃபிஃப்த் டைப் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த நாலு டைப்புக்குமே ஒரே மெத்தட்ல நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். எந்த திசைன்னு கேட்டாலும் சரி, எந்த திசையில நோக்கி போயிட்டு இருக்காருன்னு சொல்லி கேட்டாலும் சரி, அதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாலும் ஒரே டைப் மாடல் தான். சரியா, ஸோ இந்த டைரக்ஷனை பொறுத்தவரை நீங்கள் வந்து மார்க் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் மார்க் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா, ஸோ நார்த்து தான் இது. அப்போ இங்கே ஈஸ்ட்டு, அடுத்து என்ன சவுத்து, இங்கே என்ன இருக்குது வெஸ்ட். ஸோ எல்லு ஆர், எல்லு ஆர், லெஃப்ட்டு ரைட், எல்லு ஆர், எல்லு ஆர். ஓகேவா, ஸோ நார்த்தை பொறுத்தவரை லெஃப்ட் சைடில் என்ன டைரக்ஷன் இருக்குது, வெஸ்ட்டுன்னு இருக்குது. நார்த்தை பொறுத்தவரை ரைட் சைடில் என்ன டைரக்ஷன் இருக்குது, ஈஸ்ட்டுன்னு இருக்குது. அதே மாதிரி தான் ஈஸ்ட்டை பொறுத்தவரை லெஃப்ட் சைடு என்ன டைரக்ஷன் இருக்குது, நார்த்துன்னு இருக்குது. ஓகேவா, ஸோ டைரக்ஷனை பற்றி பார்த்துக்கங்க. ஓகேவா, இது நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இதை டயக்ராமில் வரைஞ்சிருங்க. சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணுங்க. அனிதா ஏ என்ற புள்ளியிலிருந்து தொடங்கி தெற்கு நோக்கி 6 கிலோமீட்டர், ஓகேவா, தெற்கு நோக்கி 6 கிலோமீட்டர் பயணத்தை ஓட்டுகிறார். ஓகேவா, ஸோ சவுத்து நோக்கி எத்தனை கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர் வந்து போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். பின்னர் இடதுபுறம் திரும்பி 8 கிலோமீட்டரா. சரியா, பின்னர் இடதுபுறம் திரும்பி 8 கிலோமீட்டர் வர. அப்போ சவுத்தை பொறுத்தவரை இடதுபுறம் என்ன இருக்குன்னு பாருங்க. சவுத்தை பொறுத்தவரை இடதுபுறம் டைரக்ஷன் என்ன இருக்கு, ஈஸ்ட். அப்போ ஈஸ்ட்டை நோக்கி எத்தனை கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர். ஓகேவா, ஸோ இந்த லைன் வரைக்கும் எழுதியாச்சு. அடுத்து பாருங்க, பிறகு இடதுபுறம் திரும்பி 10 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். இப்போ என்ன டைரக்ஷன்ல இருக்கு, ஈஸ்ட். ஈஸ்ட்ல இருந்து லெஃப்ட் என்ன இருக்கு, இடதுபுறம் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ நார்த்து. அப்போ நார்த்து எத்தனை கிலோமீட்டர் ஓடுறாரு, 10 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு. அடுத்து அங்கிருந்து வலதுபுறம் 2 கிலோமீட்டர் ஓட்டி. சரியா, ஸோ நார்த்லேருந்து வலதுபுறம். ஸோ நார்த்தை பொறுத்தவரை வலதுபுறம் என்ன டைரக்ஷன் இருக்கு, ஈஸ்ட்ன்னு இருக்கு. அப்போ ஈஸ்ட்ல எத்தனை கிலோமீட்டர் போறாரு, 2 கிலோமீட்டர் போறாரு. அடுத்து மீண்டும் ஒரு வலதுபுறம் திரும்புகிறார். ஸோ ஈஸ்ட்லேருந்து வலதுபுறம் அப்படின்னா என்ன இருக்கு, சவுத் டைரக்ஷன் இருக்கு. அப்போ சவுத்தில் எத்தனை கிலோமீட்டர் போறாரு, 4 கிலோமீட்டர் ஓட்டிக்கிறாரு. பின்னர் இறுதியாக வலதுபுறம் திரும்புறான். ஸோ இருதுபுறம் வலதையாக திரும்புறாரு அப்படின்னா சவுத்துல இருந்து வலதுபுறம் என்ன டைரக்ஷன் இருக்கு, வெஸ்ட்ன்னு இருக்கு. வெஸ்ட்ல எத்தனை கிலோமீட்டர் போறாரு, 4 கிலோமீட்டர் போறாரு. இது நீங்க எழுதி முடிச்சிட்டாலே ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ நார்த்து சவுத் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன். அதே மாதிரி ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட் வெஸ்ட். ஸோ ஆப்போசிட் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா கேன்சல் பண்ணணும். சரிங்களா, கேன்சல்டு அல்லது மைனஸ் பண்ணணும். சரிங்களா, டிஃப்ரெண்ட் டைரக்ஷனாக இருக்குது. சரிங்களா, டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் நார்த்து சவுத்து அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா ப்ளஸ் பண்ணணும். சரியா, ரெண்டு கான்செப்ட் மட்டும்தான். ஓகேவா, இப்போ இங்கே பாருங்க, சவுத்து இங்கே என்ன இருக்குது, 6 கிலோமீட்டர் இருக்குது. சவுத்து இங்கே என்ன இருக்குது, 4 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ சவுத்தில் எத்தனை கிலோமீட்டர் வரும், 10 கிலோமீட்டர் வரும். இங்கே நார்த்தில் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, 10 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்னா நம்ம என்ன செய்யணும், டிஃபரன்ஸ் பண்ணணும் இல்லை கேன்சல் பண்ணணும். சவுத்துலேயும் 10 கிலோமீட்டரு, நார்த்லேயும் 10 கிலோமீட்டரு, சேம் டைமென்ஷன் தான். அப்போ ஈஸியாக வந்து கேன்சல் பண்ணிடலாம். சரியா, அடுத்து பாருங்க, இங்கே ஈஸ்டில் 8 இருக்கு. ஓகேவா, ஈஸ்டில் 8 இருக்கு. இங்கே என்ன இருக்கு, ஈஸ்டில் 2 இருக்கு. அப்போ ஈஸ்ட்டை பொறுத்தவரை எத்தனை கிலோமீட்டர் வரும், 10 கிலோமீட்டர் வரும். சரியா, ஸோ சேம் டைரக்ஷன்னா என்ன செஞ்சிடணும், கூட்டிக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷனா என்ன செய்யணும், கேன்சல் பண்ணிடணும். சரியா, ஸோ ஈஸ்ட்டு இங்கே ஒரு ஈஸ்ட். அப்போ 2 × 8 + ஒரு 2 10ன்னு வந்துடும். அப்போ இங்கே 10 கிலோமீட்டர் இருக்குது. ரிமைனிங் என்ன இருக்குது, வெஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ வெஸ்ட்டை பொறுத்தவரை 4 கிலோமீட்டர். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், மைனஸ் பண்ணிடணும். சரியா, ரெண்டுமே டிஃப்ரெண்டாக இருக்குது, மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கே மைனஸ். ஓகேவா, ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்டாக இருக்குது, மைனஸ் பண்ணணும். அப்போ 10 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது. அப்போ எவ்வளோ வரும், 6. ஓகேவா, 6 கிலோமீட்டர்னு வரும். எதோட டைரக்ஷன் அதிகமாக இருக்கோ அதோட டைரக்ஷன் வந்தால் எடுக்கணும். ஈஸ்ட்டுக்கு 10 இருக்கு, வெஸ்ட்டுக்கு 4 இருக்கு. அப்போ ஈஸ்ட்டை தான் நோட் பண்ணிக்கணும். ஈஸ்ட் தான் 10 கிலோமீட்டர், ஈஸ்ட் தான் பெரிய நம்பர். அப்போ ஈஸ்ட்டை நோக்கி எத்தனை கிலோமீட்டரு, 6 கிலோமீட்டர் போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா, ஸோ ஆப்ஷனில் பாருங்க, கரெக்ட் ஆன்சர் ஏ. ஸோ ஈஸ்ட்டை நோக்கி 6 கிலோமீட்டர். இதே தான் நீங்கள் 4 டைப்புக்குமே 4க்குமே இதே ப்ரொசீஜர் தான்.